நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கிரிக்கெட் மைதான திறப்பு விழாவில் சேலத்தைச் சேர்ந்த இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். செண்டை மேளம் முழங்க நடராஜனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ரிப்பன் வெட்டி விளையாட்டு மைதானத்தை நடராஜன் திறந்து வைத்தார். இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடிய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இலக்கை அடைய என்ன செய்ய வேண்டுமென இளைஞர்களுக்கு நடராஜன் அறிவுரை வழங்கினார். பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும். நீ பலனை நோக்கி போகக்கூடாது, ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அதுக்காக நீ ஒன்று நீ நிறையா மெருகேற்றிக்கணும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம். ஸோ அவன் உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானோ அதுக்கான பலன் கிடைக்கும். ப்ளஸ் அவனோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பண்ணும். பட் என்ன நடந்தாலும் அதாவது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடச்சிட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ், நிறைய மேட்ச் விளாடணும், நிறைய நிறைய விஷயங்கள், இந்த மென்டாலிட்டி ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே நேர்கோட்டுக்கு போனால் மட்டும்தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இடையில நிறைய இடைகள் வரும், நிறைய தொந்தரவுகள் வரும், நிறையா பிரச்சனைகள் வரும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாமே பண்ணணும். நேரத்தில் நான் எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் தான். ஸோ எனக்கு அதர் ஸ்போர்ட்ஸ் எதாவது கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு 4 சர்ஜரி ஆனாலும் மறுபடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது காரணம் என்னன்னா, நான் அது மேலே வச்சுருக்கிற லவ். இப்போ நீங்கள் இந்த துறை மேலே லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது போனால் இன்னும் ரொம்ப லவ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்களா கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு நீங்கள் போகணும். அதான் சொல்லுவோம், ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோக்கு உண்மையாக நீங்கள் அது மேலே இருக்க, மற்றவங்களுக்காகவும் இருக்கக்கூடாது, யார் சொல்கிறதுக்காகவும் இருக்கும். நீ அது மேலே வச்சுக்கிற உண்மையான அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக யாருனாலும் மேலே வர முடியும். அவர் சொன்ன விஷயம், அவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஸ்லோ பவுன்ஸை நிறையா ட்ரை பண்ண அப்படின்னாரு. ஸோ அது போன வருஷம் தான் ட்ரை பண்ணேன், 2 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா அவர் போனோடனே நான் பெரிய எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் போனோடனே எனக்கு எப்போ ஃபிட்னஸ் எப்படி ரொம்ப இப்போ அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்றே எனக்கு தான் கேட்டேன், பவுலிங் பற்றிலாம் சரியில்லை, உடம்பு ஃபிட்டாக வச்சுருக்கியா அப்படி தான் கேட்பேன். ஏன்னா ஃபிட்னஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லா துறையிலையும் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஃபேமிலியை நோக்கி அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஹெல்த்து பார்க்காம. ஸோ அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு 1 ஹவர் அப்படியே அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதான் அவருக்கு சொல்லுவார். ஸோ ஃபிட்னஸ் பற்றி நிறையா கேட்பேன், அவர் பவுலிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க என் பொண்ணு அவங்களும் விளையாடுற வீடியோலாம். அவள் எப்பவுமே இப்போ சில பேரை பார்த்தா பாசிட்டிவ் வைப் வரும், இவருக்காக பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அவரை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்.